வணக்கம் சலோமி. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இரண்டாவது நாளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் இரண்டாவது நாளான இன்று தமிழகம் முழுவதும் உள்ள பணிமனைகள், பேருந்து நிலையங்களில் போராட்டம் நடத்த இருந்ததாக அறிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் இன்று தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய பணிமனைகள், பேருந்து நிலையங்களில் போராட்டமானது தொழிற்சங்கத்தினரால் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய பல்லவன் சாலையில் உள்ள பல்லவன் இல்லம் முன்பு போராட்டத்தில் தொழிற்சங்கத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தங்களது போராட்டமானது, வேலைநிறுத்த போராட்டமானது தொடரும் எனவும் தொழிற்சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த சாலை முழுவதுமே தற்பொழுது பாதுகாப்பு தடுப்புகள் போட்டு மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது இந்த பல்லவன் சாலையை சுற்றியும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் தொழிற்சங்கத்தினர் ஆங்காங்கே போராட்டம், இந்த சாலை முழுவதுமே ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போலீசாரும் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தொழிற்சங்கத்தினர் ஏதாவது அசம்பாவிதம் பொதுமக்களுக்கு இடையூறாக ஏற்படாமல் தடுப்பதற்காக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். தடுப்புகளை வைத்து பாதுகாப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தொழிற்சங்கத்தினர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏதாவது விளைவிக்காமல் தவிர்க்க வேண்டும் என்று போக்குவரத்து துறையானது எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இருப்பினும் சில தொழிற்சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் தடுப்புகளை தாண்டி அருகில் இருக்கக்கூடிய சாலையில் நின்று போராட்டத்தில் ஈடுபட முயலும் போது போலீசார் அவர்களை கைது செய்து வருகின்றனர். எல்லை மீறிய போராட்டத்திற்கு செல்லக்கூடிய நிலையில் போராட்டக்காரர்களை கைது செய்து அவர்களை ஏற்றுவதற்கு வாகனங்களும் தற்பொழுது தயார் நிலையில் இருக்கிறது. குறிப்பாக இந்த வழியே செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும், குறிப்பாக பல்லவன் சாலையிலிருந்து சென்ட்ரலுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்து வாகனங்களும் தற்பொழுது திருப்பிவிடப்பட்டுள்ளதால் இந்த பல்லவன் சாலையை சுற்றி பெரிதும் போக்குவரத்து நெரிசலானது காணப்பட்டு வருகிறது. தற்பொழுது போக்குவரத்து ஊழியர்கள் ஏராளமானோர் 500க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தற்பொழுது நீதிமன்றத்தில் இருந்து பொதுநல வழக்கினுடைய அந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தீர்ப்பு வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. போராட்டக்காரர்கள் பொங்கலுக்குள் தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என கூறியிருக்கிறார். அதே போல தங்களது கோரிக்கை குறித்து நீதிமன்றம் என்ன பதில் அளிக்கிறதோ அதன் அடிப்படையில் தங்களது போராட்டம் குறித்து முழுவீச்சு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தொடர்ந்து இந்த சாலை முழுவதுமே ஏராளமான தொழிற்சங்கத்தினர் திரண்டு கைகளில் கொடிகளை ஏந்தி தங்களது கோரிக்கைகளை கோஷங்களாக முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சலோமி, தகவல்களுக்கு நன்றி மாயாவதி. 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது அரசுக்கு எதிராக முழக்கமிட்டு பல்லவன் நிலம் பகுதியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் மாயாவதி வழங்க கேட்கிறோம்.